சென்னை சாலிகிராமம் பகுதியில இருக்கும் தாய் சத்யா அப்படிங்கிற ஸ்கூல்ல படிச்சவர் தான் தனுஷ். அந்த ஸ்கூலுக்கு தன்னோட செலவுல 3 அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றை கட்டி கொடுத்திருக்காரு. அந்த பில்டிங்க்கு தனுஷ் பேரையே வச்சிருக்காங்க. சோ இந்த நிலையில தான் புதுசா திறப்பு விழால கலந்து கொண்ட தனுஷ் அவர்கள் அங்க ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில தனுஷ் அவர்களோட படிச்சவங்களும் கலந்திருக்காங்க. தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஸ்கூல்ல படிச்ச போது இங்கிலீஷ் சரியா தெரியாது, தப்பு தப்பா தான் பேசிட்டு இருந்தேன். அதே சமயம் தமிழ் நல்லா வரும். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. 10ல 8 பேருக்கு தமிழ்ல எழுத படிக்க கூட தெரியல. ஆங்கிலத்துல தான் எழுதுறாங்க, பேசுறாங்க. ஆனா தமிழில் எழுதவும் தெரியவில்லை, படிக்கவும் தெரியவில்லை. இது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. நான் பிரெஞ்ச் புரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் நடிச்சேன். பெல்ஜியம்ல ஷூட்டிங் நடந்துச்சு. அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு அவங்க கேட்டதற்கு தெரியும் அப்படின்னு என்னுடைய பதில கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வழக்கமா யாருக்காவது இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா கிண்டல் தான் செய்வாங்க. ஆனா தெரியும்னு சொன்னதுக்கு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உங்களுக்கு உங்களின் தாய்மொழி தானே தெரியணும். ஆங்கிலம் தெரிந்திருப்பது போனஸ் என்றார்கள். உங்களுக்கு தாய்மொழி தான் முதலில் தெரியணும். தாய்மொழியில எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். தமிழ் வரல அப்படின்னு சொல்றது பெருமை கிடையாது. அது ரொம்ப அவமானம். தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நேரத்துல என்னுடைய தமிழ் டீச்சர் சித்ரா மிஸ் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ் அவங்க. தயவு செய்து தமிழ்ல அதிகம் ஆர்வம் காட்டுங்க. அதுல உங்க பேரிலும் கட்டிடங்கள் இருக்கணும். அதை பார்க்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவோம். எங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நல்லா படிங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா தனுஷ் அவர்கள் அங்க பேசியிருக்காரு.